இல்லை ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் தான். ஒரு ஒரு நம்ம பொதுவாகவே நார்மலாக வாழ்க்கை இயங்கிட்டு இருக்கப்ப ஜாதி மதம் இனம் மொழி நிறைய விஷயங்களை பிரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு பேரிடர் வரும்பொழுது, ஒரு வெள்ளமோ ஒரு சென்னை ஃப்ளட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரிடர் வரும்பொழுது எல்லாரும் அதை தூக்கி போட்டு மனிதத்தை தலை தூக்கி ஒன்றா சேர்ந்துடுறோம். அப்போ நார்மலாக இருக்கும் பொழுதும் அப்படி எல்லாம் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்த ஒரு லைன் இது. அப்போ அந்த பேரிடராக என்ன இருக்கணும்னு யோசித்தோம். ஒரு உலகப்போர் இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதோட அரசியல் என்ன, அது பின்னாடி இருக்கிற உலக அரசியல் என்னங்கிறதெல்லாம் ஒரு கற்பனையாக கொண்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியலாகவும் உங்களுக்கு பார்க்குறப்ப இது நடந்துருமோன்னு இருக்கிற ஒரு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கற்பனையாக ஒரு கதையை குண்டு பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ பெருசாக எடுக்கணுங்கிற ஒரு காரணத்தினால பொறுமையாக வெயிட் பண்ணி இவ்வளோ டைம் எடுத்து இந்த படத்தை எடுத்தோம். ஸோ இதுதான் இந்த படத்து பின்னாடி இருக்கிற தாட் ப்ராசஸ். ஆதினாலே நம்ம ஜாலியாக கலக்கு எல்லாம் பார்க்குற மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர், ஏகப்பட்ட சப்டைட்டில் தடுமாறாங்க. யார் இங்கே வந்தால் இது டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா படம்னு, இது ஆக்டர் ஹிப்ஹாப் தமிழா படம் இல்லை, டைரக்டர் ஹிப்ஹாப் தமிழா படம். ஆக்டர் நட்டி இருக்கார். ஸோ அவரு தான் இல்லை, அவரை பேஸ் பண்ணி தான் படம். ஸோ அதே மாதிரி ஆமாம், நட்டி சார் தான் வந்து படத்தோட ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆமாம், உங்களை விட என்னுடைய ஏன்னா கதை அவரு தான் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறாரு. ஸோ எழுதுகிறப்பவே அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் படம் அப்படி தான் இது பண்ணோம். அண்ட் வந்து இது அடுத்த ஒரு இது ரெகுலரான ஃபார்மேட் இல்லாமல் அதை உடச்சி பண்ணணுங்கிறது ஆசை. ஸோ அந்த ஒரு முயற்சி தான் இந்த படம். ஸோ அதே மாதிரி மாஸ்டரோட கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அது இல்லை ஒரு உண்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஒரு 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 அதாவது இப்போ நம்ம படங்களில் பொதுவாக ஒரு கமிஷனர் ஒரு அதிகாரின்னு பார்க்குறப்ப அவர் எப்படி இருப்பார், பட் அவருடைய நார்மல் சைடு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கற்பனை தான் அந்த கேரக்டர். ஏன்னா எல்லா பேசிக்கான விஷயங்களும் அழிந்து போகும்போது வெறும் மனிதர்கள் மட்டுமே இருக்கும் பொழுது எப்படி வெறும் மனிதன் தான் அங்கே மிச்சம் இருக்குங்கிற ஒரு இடத்துல அந்த உறவுகள் எப்படி மாறுங்கிறதுக்கு அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணேன். அண்ட் அது இப்போ இந்த ரெகுலர் ஷோஸில் பார்த்தோம். அவங்க 2 பேரும் இந்த ஆஃபீஸில் பேசிக்கிற சீனுக்கு ஃபுல்லாக கிளாப்ஸ் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. கேரக்டர்ஸாக இல்லாமல் காமெடியாகவும் பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் 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 இல்லை அதான் இன்றைக்கி இந்த போர் ஏன் நடக்குது அந்த விஷயம் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா எப்படி இந்த உலகப்போர்னு ஒன்று நடக்க போகுதுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். அதில் சென்னையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் கண்டிப்பாக படம் முடிஞ்ச வரப்போ இது எப்படி சாத்தியம்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்கு தான் அந்த ஆஃப்டர் கிரெடிட் சீனு. ஸோ இதை தொடர்ற முயற்சியில் தான் இருக்கும். எழுதுகிறப்பவே ஆரம்பத்திலே இதை 2 பார்ட்டாக தான் எழுதணும். ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் யார், இவங்கெல்லாம் என்ன, இவங்களோட பின்புலம், இதெல்லாம் இப்போ ரெஜிஸ்டர் ஆகி அதை பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்லிட்டோம். இப்போ அதோட ஆஃப்டர் கிரெடிட் சீன் பார்த்தீங்க. ஸோ இப்போ படம் முடிஞ்சுது, பேர் போட்ட இடத்துல படம் முடிஞ்சுது. பட் ஆஃப்டர் கிரெடிட் சீன்லேருந்து அடுத்த பார்ட் தொடங்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கதை இவங்களுக்குலாம் நரேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எல்லோரும் எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த படத்தோட ஏன்னா நாங்களே தயாரிச்சனால இது எப்படி ஓடுதோ அதை வச்சு தான் இதை அடுத்த படம் எடுக்க முடியும் எங்களாலங்கிற வெயிட்டிங்கில் இருந்தோம். தமிழில் மட்டும் அவங்க பார்த்துருக்கோம் இல்லைங்களா, வேறு லாங்குவேஜுக்கெல்லாம் போகலாம், இதை இங்கிலீஷில் டப் பண்ணி வெளியிடுற ஐடியா. ஆனால் இந்த படம் வந்து தமிழ் படமாக எடுத்தோம். என்னோடய படங்கள் வந்து தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறனால தமிழ் படமாக எடுத்துட்டோம். இப்போ இதோட ரெஸ்பான்ஸ் வச்சு மேபி வேறு லாங்குவேஜ்லேருந்து, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோதானே சக்தி இருக்குது. நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்களால் ஒரு படம் தயாரித்து விடுற அளவுக்கு சக்தி இருக்குது. ஆனால் ஏதாவது இந்த படம் இப்போ ரெஸ்பான்ஸ் பார்த்துட்ருக்கோம். காலையில் ரோகிணியில் பார்த்தோம், கமலாவில் பார்த்தோம். பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்பொழுது ஓகே இது ஒர்க் ஆச்சுன்னா மேபி ஹிந்தி தெலுங்குலாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு அவ்வளோ சக்தி இல்லைண்ணே. நாங்கள் எங்கள் சக்தியை முழுக்க தமிழில் இந்த படத்தை கொண்டு வரதில் செலவு பண்ணோம். அடுத்த இது போகிறது வந்து அது படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு அது நடக்கும்னு நினைக்கிறேன்னே. உங்கள் வாய் முகூர்த்தம் பழித்து இது மற்ற லாங்குவேஜ்லேயும் போட்டோம். ஏன்னா இது அனைவரும் பார்க்கக்கூடிய படம், இது மனிதத்தை பேசக்கூடிய படங்கிறனால உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்.